Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனதுருக்கம். The God's compassion, God's convention. இந்த மனதுருக்கத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு இந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மனதுருக்கம். ஆண்டவரே, இந்த மனதுருக்கத்தை பத்தி நீங்க எப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, டீச் பண்ணிருக்கீங்க, அது நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். ஆண்டவரே, மாம்சமான என்னை கொண்டு ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க வாங்க, நீங்க இடைப்பெறுங்க. உங்கள் மனதுருக்கத்தின் வார்த்தையில் கொண்டு ஆண்டவரே என் மூலமா நீங்க பேசுங்கள். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரேஸ் தி லார்ட். மனதுருக்கம். எல்லாரும் எனக்கு கேட்பாங்க, சிஸ்டர் நீங்க பைபிள் ஸ்கூல் போயிருக்கிறீங்களா, எப்படி இவ்வளோ ஈஸியா ஒவ்வொரு வசனங்களை அர்த்தத்தை ஈஸியா எங்களுக்கு புரியும்படியாக நீங்க பேசுறீங்க. ஒரு பிரதர் கேட்டாப்புல, இந்த ப்ராவர்ப்ஸ்ல 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நீசர்கள் என்ற ஒரு வார்த்தை, அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது துர் ஆலோசனை, துன்மார்கர்கள் சொல்லிட்டு, அதாவது என்னன்னாக்கா பேக் ஸ்டாப்பர், பின்னாடி உங்க முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுவாங்க, பின்னாடி உங்களை பத்தி பேசுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கு ஈஸியா எனக்கு புரிஞ்ச மாதிரி என்னால எப்படி சொல்ல முடியுது, அது எப்படி என்னால முடியுதுன்றது அதை குறித்து தான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன், ஷேர் பண்றேன். எனக்கு முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு, டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வசனத்திலே நான் படிக்கிறதுக்குள்ள அவர் எனக்கு அதோட அர்த்தங்களை நான் புரியுற மாதிரி எனக்கு அழகா விளக்கி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு. நான் எப்படி என்ன பண்ணணும், எப்படி நான் ஊழியம் பண்ணணும், அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஆண்டவரோட எப்படி பேசிட்டு இருக்கிறேன், தேவன் என்ன என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறாரு, இந்த ஒரு ரகசியத்தையும் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு வார்த்தைகள் கொண்டு ஆண்டவர் பேசுறாரா, இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரான்னு ஜனங்களுக்கு சில உள்ளத்தின் ஆழத்துல ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க முழுசா நம்புறது இல்லை. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு மெசேஜ், நான் கொடுக்க போறேன். நான் எப்படி ஊழியம் பண்ணணும்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு டீச் பண்ணி இருக்கிறாரு, அதை பத்தி தான் நான் பேச போறேன். நிச்சயமா இந்த மெசேஜ் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது தெய்வமே சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் கொண்டுதான் நான் பேச போறேன். நான் எப்படி ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணிக்கிறாரு, அந்த முறைகள் எந்த விதமா எந்த முறையில நான் பண்ணணும், பேசணும், ஊழியம் செய்யணும் சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்ததை பத்தி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இன்றைக்கு எடுத்துக்கிற தலைப்பு மனதுருக்கம். இந்த மனதுருக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம பார்க்கலாம் ஒரு வசனத்து மூலமா. எபேசியன்ஸ் 3:20 படி அவர் வல்லமையாய் கிரியை செய்ய வல்லமை உடையவர்னு வசனம் இருக்கு. ஸோ வல்லமையான கிரியைகள் செய்ய வல்லமை உடையவர் அவரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது, நம்ம விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமான வல்லமையான கிரியைகள் செய்யற ஒரு வல்லமையான தெய்வம். சோ அதிகமா கிரியைகள் செய்கிறவர் அவரு. சோ நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா ரோமன்ஸ் 8:31 தேவன் நமது பட்சத்துல இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக வருவர் யார் இருப்பாங்க, நமக்கு விரோதமா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. ஸோ அது நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தேவன் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. இயேசு என்ன சொல்றாருனாக்கா, மேத்யூ 10:8 இலவசமாக நீங்க பெற்று கொண்டீர்கள், அதை இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுங்கள். மத்தேயு 10:8 வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், விசுவாசிகளை துரத்துங்கள்,
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். நம்ம இலவசமா என்ன பெற்றுக்கொள்றோம்? இப்ப நம்ம வந்து ஜெபம் பண்றோம், நமக்கு ஒரு அற்புதம் நடக்குது, அதுக்கு நம்ம எதுவுமே பே பண்றது இல்ல, ஃப்ரீயா கிடைக்குது, இலவசமாய். அதுதான் அந்த ஜெபத்தை தான் நீங்க மற்றவங்களுக்கு பண்றக்குள்ளோ அந்த இலவசமா நீங்க பெற்ற அதிசயங்கள் அற்புதங்களை அவங்களுக்கும் நீங்க கொடுங்கள். இதுதான் ஒரு ஊழியக்காரனோட கடமைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இலவசமாய் நீங்க பெற்றுக்கொண்டதை இலவசமாய் நீங்க மற்றவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவரு டீச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளோட சொந்தக்காரர்கள் இல்லை பக்கத்து ஊர்ல இல்லை வெளியூர்ல யாராவது நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதாவது அவங்க ஒரு கவலையோட வேதனையோட வலியோட நோயில அவங்க வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட நம்ம நாமளா என்ன சொல்றோம்? இயேசு அனாதி தேவன், இயேசு உலக ரட்சகர், இயேசு அன்பானவர், ஆறுதலின் சகல ஆறுதலின் தேவன், அவர் வல்லமையான தேவன், அவர் சமாதானத்தின் தேவன் அப்படி சொல்லிட்டு இருந்தாக்கா இப்ப பிரசன்ட் யாரோ ஜனங்க அந்த வார்த்தைகளை கேட்கறதே இல்லை, செவி கொடுத்து கேட்கறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தர் எனக்கு தொண்டை வலின்னு நம்ம கிட்ட வலியோட வராங்க. அப்படி வலியோடு வரவங்க பயந்து வராங்க. ஐயோ எனக்கு தொண்டை வலியா இருக்கு, எனக்கு எச்சியே முழுங்க முடியலையே, கேன்சரா இருக்குமோன்றது எனக்கு பயமா இருக்கு. அப்போ இயேசு எனக்கு எப்படி டீச் பண்ணாருனாக்கா, நீ முதல்ல அவங்களுக்கு மனதுருக வேண்டும். நான் முதல்ல உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். என்கிட்ட ஒரு வல்லமையான ஒரு தெய்வம் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் வல்லமைகளை வெளிப்படுத்துவார், அவர் அன்பானவர். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இமிடியேட் ஆக்ஷன், ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக மனதுருக வேண்டும். இதுதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் ஷாக் அடிச்சது கையில. அவ்வளோ வலியோட என்னை தேடி வந்தாங்க. அவங்க கிறிஸ்துவ மதத்துக்காரங்க கிடையாது. அவங்க பேசுறக்குள்ளோ அவங்க என்கிட்ட அப்படியே யதார்த்தமா பேசிட்டு இருக்கக்குள்ளோ அவங்களோட காரியங்கள்ல ஆண்டவர் என்கிட்ட பக்கத்துலயே நின்று அவங்களோட காரியங்களை திட்டவட்டமா எனக்கு தெரிய வச்சாரு. அதாவது அவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் நான் முழுசா அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க பார்த்தாங்க, ஆமா இதெல்லாம் உண்மையா இருந்தது தான். உங்களை பார்த்த அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு பாதி பாரம் போயிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள், 100% நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். அவங்க சொல்லிட்டே இருந்தக்குள்ளோ பக்கத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருந்ததா, அதாவது ஆவியானவர். ஸோ ஹீஸ் பிரசன்ட், அவர் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம மனதுருகி அவங்களுக்காக வலியோட வேதனையோடு வரவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதுதான் இலவசமா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. காசோ பணமோ நிலமோ பொருள்களும் கிடையாதுங்க. இலவசமா நீங்க பெற்றுக்கொண்டது நீங்க இலவசமா நம்ம கொடுக்கணும்னு ஆண்டவரோட வார்த்தைகள் கொண்டு எனக்கு இப்படித்தான் டீச் பண்ணியிருக்கிறாரு, இப்படித்தான் நீ ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சிஸ்டர் அதை ஃபீல் பண்ணாங்க. அந்த வலி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கியது. வந்தாங்க, மறுபடியும் முழுசா ஆண்டவரை ஏத்துட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு போனாங்க. ஸோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்ஷன், இமிடியேட் ஆக்ஷன். கவலையோட வரவங்களுக்கு நீங்க உடனே நீங்க பண்ண வேண்டியது மனதுருக்கத்தின் ஜெபம். அதுதான். ஏன்னா மனதுருகும் போதுதான் வல்லமையான கிரியைகளே செய்ய முடியும், ஆண்டவரால செய்ய முடியும். இயேசு என்ன பண்ணார்? மாம்சத்துல இருக்கிறக்குள்ள பாருங்க, மனதுருகுவாரு. திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகுனாரா. 3 நாள் அவர் ஜனங்களோட பேசிட்டு அவங்க போகும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து அவ்வளோ பரிதவித்தாரா. ஐயோ வழியில இந்த ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, இவங்களை பட்டினியாக அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு மனதுருகுனாரா. அதுதான் இயேசுவோட குணம். 1 ஜான் 2:6 படி, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று நீங்க சொல்றீங்களே, அவர் நடந்தபடிதானே நடக்க வேண்டும் அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, நீ என் கூடவே நிலைத்திருக்கிறேன் நீ சொல்றியே, அப்ப நான் நடந்தபடித்தானே நீ நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரு? அவர் மனதுருகுனாரு. ஸோ அந்த மனதுருகம் தான் எனக்கு வேணும்னு அவர் சொல்றாரு. ஸோ உடனே இமிடியேட் ஆக்ஷன், மனதுருகி நீ ஜெபம் பண்ணி என்னோட வல்லமையான கிரியைகள் அங்க செயல்படும், அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஸோ இப்படி கொண்டுதான் என்கிட்ட அவரு
பேசிட்டு வந்திருக்கிறாரு. மனதுருகும் கர்த்தர் அவர். ஸோ அவர் வந்து சோர்ந்து போன ஜனங்களுக்கு மனதுருகினார். ஸோ அது வந்து அவங்கள பட்டினியா அனுப்பாதீங்கன்னு பிதா கிட்ட அவரு கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி வார்த்தை கொண்டுதான் அவர் வந்து நம்ம கிட்ட பேசினார். சங்கீதம் 112 படி உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர் மனதுருக்கம் உள்ளவர். அதை வாசிப்போம். சங்கீதம் 112:4. அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமென். அதாவது என்னன்னாக்கா, உண்மையா கர்த்தரை நேசிக்கிறவன் மனதுருக்கம் உள்ளவரா இருப்பார். இதுதான் தி சைன் ஆஃப் ட்ரூ கிறிஸ்டியன். இந்த குணம் தான் இருக்கணும். அதாவது இயேசு கிட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு குணம்னாக்கா மனதுருக்கம். ஸோ இந்த ஒரு மனதுருக்கம் கொண்டுதான் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இப்படிதான் மனதுருக்கணும். அடுத்தவங்களுக்காக நீ வந்து புலம்பி ஜெபம் பண்ணும் போது என்னோட மனதுருக்கம் வந்து உனக்குள்ள பாய்ந்து அவங்களுக்கு வந்து அற்புதமான கிரியைகள் என்னால செய்ய முடியும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால நீங்க வந்து யாருமே பயப்படாதீங்க. நமக்கு உதவி செய்ய இப்ப நமக்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி வலி இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, என்ன பண்றது தெரியலேன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்கறக்குள்ளோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, என்கிட்ட ஒரு வல்லமையான ஒரு தெய்வன் இருக்கிறாரு, நீங்க காணாத ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் 1 நிமிடம் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இம்மீடியட்டா அவங்களுக்கு தேவை ஜெபம் தான். அவங்களுக்கு இம்மீடியட்டா விடுதலை அவங்களுக்கு தேவை. தி பவர், தி லவ் அண்ட் கம்பேஷன், அதுதான் ஜனங்களுக்கு இப்போதுக்கு தேவை தவிர நம்ம வந்து நீளமா பிரசங்கம் பண்றதெல்லாம் கிடையாது. உடனே இயேசு அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வரக்குள்ளோ நம்ம நீளமா பிரசங்கம் பண்றதை விட்டு முதல்ல நம்ம அற்புதங்கள் செய்யணும். வல்லமையான தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு மனதுருகுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறாரு. ஸோ நமக்கு உதவி செய்ய ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட மன்றாடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த கிரியைகள் செய்வார். ஏன்னா அவர் வந்து ஒரு தாயை போல ஒரு மார்புடையவர், தாயை போல காக்கிறவர், தாயை போல நம்மளை பராமரிக்கிறவர். ஸோ அவர்கிட்ட வந்து கண்ணீரோட பாரத்தோடு நம்ம வந்து மனதுருக்கத்தோட ஜெபம் பண்ணாக்கா நிச்சயமா தேவன் வந்து மனம் இறங்குவாரு. இயேசு அத்தனை அன்பான தெய்வமா இருக்கிறாரு. அவர் அன்பை நம்ம காண்பிக்கிறதுக்கு இது ஒருதான் வழி. நம்ம அவர் அன்பை காண்பிக்கிறதுக்கு மனதுருக்கத்தோட ஜெபம் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கிரியைகள் செய்வாரு. அப்பதான் அந்த ஜனங்க இயேசுவே நம்புவாங்க. நம்ம நீளமா பிரச்சாரம் பண்ணி அவங்க வழியோடு இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீளமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாக்கா அந்த வழி போகாது. இப்ப பாருங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தொண்டை வலியோட ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி வலியா இருக்குது, என்ன பண்றது? அப்படியா, நீ வந்து பக்கத்துல உட்காரு, ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உனக்கு இயேசுவை பத்தி சத்தியத்தை சொல்றேன். இயேசு இங்க பிறந்தாரா, இங்க வளர்ந்தாரா, இப்படி பண்ணாரா, அப்படி போனாரான்னு. அவங்க ஜனங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இப்ப சாதாரணமா அதுதான் பண்றோம், எல்லாரும் அப்படிதான் பண்றோம். அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா, அவ்வளோ போர் அடிச்சிட்டு, அப்பா சாமி இந்த வலி இருந்தாலே பரவாயில்ல, நீங்க இவ்வளோ போர் அடிக்க வைக்காதீங்க, அவங்க திரும்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா, இப்போ உடனே ஆக்ஷன். அவரோட வல்லமை அற்புதங்கள் செயல் நடந்துட்டு இருக்கு, அது வந்து அவங்களுக்கு நிரூபிக்கணும். இதுதான் வழி. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா, அவர்கிட்ட வந்து ராஜா கிட்ட இருக்கிற ஒரு மனிதன் வந்து இயேசு கிட்ட வந்தாராம். இயேசு என்ன பண்ணாரு, அவரை வந்து 4 ஹவர் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணாரா? கண்டிப்பா கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்க, நீ என்னுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த அடையாளங்களும் நீ காணாவிட்டா நீ என்னை நம்பவே மாட்ட. நீ போ. முதல்ல அவருக்கு ஒரு அற்புதம் செய்தாரு. நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறாருன்னு சொல்வாரு. அந்த ஒரு வார்த்தை கேட்டு அந்த மனிதன் வந்து அப்படியே ஓட்டமா ஓடினாரா. ஐயோ, என் மகன் பிழைத்திருக்கிறான்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாருன்னு அந்த நீண்ட பிரசங்கத்தை அவர் கேட்கல, அந்த நீண்ட மெசேஜ் அவர் கேட்கல, எதுவுமே கேட்கல. அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவர் ஓட்டமா ஓடினார்.
காமினாரா? எதுக்கோ வேலைக்காரங்கள் வந்தாங்களா, உன் பையன் வெளிச்சிருக்கிறான்பான்னு சொல்றாங்க. அப்படியா, எத்தனை மணிக்குன்னு கேட்குறாங்களா? 7 மணிக்கு. ஐயோ, 7 மணிக்கு தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு. அவர் தான் மெய்யான தெய்வம். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் நீ காணாவிட்டா நீ நம்பவே மாட்டேன்னு. அதனால நம்ம நீண்ட நேரம் பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு வலியோட வேதனையோடு வரவங்ககிட்ட வந்து முதல்ல அற்புதங்களை காமிங்க, அதிசயங்களை காமிங்க. அப்பதான் அவங்க நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி விலாவரியா நீங்க பிரசங்கம் பண்ணலாம். வாசிப்போம். யோவான் 4:48 முதல் 54 வரை. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஆமென். சோ இமிடியேட் ஆக்ஷன், இமிடியேட் அற்புதம். அந்த மனிதனை கூப்பிட்டு 4 அவர் அவர் பிரசங்கம் பண்ணல. எனக்கு இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு டீச் பண்ணதான் நான் சொல்றேன். 4 அவர் 5 அவர் நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாக்கா எத்தனை பேர் உனக்கு முன்னாடி இருக்கிறோங்கோ, எத்தனை ஆத்மாங்களை, மில்லியன்ஸ் ஆஃப் கெதர் ஆத்மாங்களை நரகத்துக்கு அனுப்பிச்சு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னாக்கா நம்ம பிரசங்கம் பண்றோம் பை ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் கிரேட் டு டெல் தம்னு சொல்லிட்டு அவங்கள பிரசங்கம் பண்ணி பண்ணி அவங்கள வந்து ஆண்டவரோட அன்பு வெளிப்படுத்தவே முடியாத மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால நீ முதல்ல என்னோட அன்பை நீ வெளிப்படுத்தணும். நீ மன துருக்கத்தோடு நீ ஜெபம் பண்ணி பண்றக்குள்ளோ என்னோட மன துருக்கத்தின் ஆவி உன் மேல நிரப்புகிறேன். உன் மூலமாக நான் என்னோட வல்லமையை கிரியைகளை நான் செய்ய விரும்புகிறேன். என் அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறேன் சொல்லிட்டு அந்த மன துருக்கத்தின் ஆவியை எனக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மனதுருகி நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் நீ செய்யற ஊழியம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம தெய்வம் வந்து வல்லமையான ஒரு தெய்வமா இருக்கிறாரு. அவரு எல்லா கிரியைகளும் வல்லமைகளும் செய்ய ஒரு வல்லமை உடையவரா இருக்கிறாரு. முதல்ல அது நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா அவர் வந்து வல்லமை உடையவர். இயேசு சொன்னாரு, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. மேத்யூ 28:10-18. அதே மாதிரி ஜெரேமியா 32:27 படி அவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாதது, என்னால் செய்ய முடியாத அதிசயங்களில் ஏதாவது ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் எல்லாமே செய்வார். எல்லா மிராக்கிள்ஸ் அவர் செய்வாரு. எப்படி செய்வார்னாக்கா நம்ம மனதுருக்கமா ஜெபம் பண்ணாதான் அதன் மூலமாக தான் வல்லமைகள் வந்து செயல்படும். எப்படி மனதுருக்கம் வரும், எப்படி அந்த வல்லமைகள் நடக்கும்னாக்கா நீ மனதுருக்கும் போதுதான் அந்த வல்லமைகள் எல்லாம் நடக்கும். அப்படிதான் எனக்கு வந்து அவரு டீச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையை கொண்டுதான் என்கிட்ட அவர் பேசினாரு. ஸோ தைரியமா நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்குள்ளோ மனதுருக்கத்தோட பாரத்தோட கண்ணீரோட நம்ம ஜெபம் பண்ணா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. இதுதான் நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டது, இலவசமா நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க போறது. நீங்க வந்து ஜெபம் பண்றதுல கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. நீங்க வந்து யாராவது உங்களுக்கு வேதனையோட வலியோட வந்தா ஒரு நிமிடம் இருங்க. என்கிட்ட வந்து வல்லமையா கிரியை செய்யற ஒரு வல்லமை உடையவர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் ஜெபம் பண்றேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம், வேற என்ன நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி உடனே நீங்க பண்ண வேண்டியது ஜெபம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த
வல்லமையை பார்த்து அந்த அற்புதத்தை பார்த்து அவங்களே உணர்வாங்க இயேசு இவர்தான் மெய்யான தெய்வம்னு. அதுக்கப்புறம் நீங்க பிரசங்க பண்ணுங்க, அவரை பத்தி எல்லாமே சொல்லுங்க. அதுதான் இயேசு பண்ணாரு. நீ அற்புதங்களும் அடையாளங்களும் காணாவிட்டா நீ நம்பவே மாட்டியே. முதல்ல அவருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதுதான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதுதான் எனக்கு டீச் பண்றாரு. அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஸோ தைரியமா நம்ம அற்புதங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ப்ரீச் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. மனதுருக்கி வேண்டிக் கொள்ளணும் நம்ம. அதாவது என்னன்னாக்கா வேண்டிக் கொள்ளுவதற்கும் நம்ம விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவரே இந்த சகோதரியை இந்த சகோதரனை நீங்க தொடும் சொல்லி மனதுருக்கத்தோட கண்ணீரோட பாரத்தோடு நம்ம வேண்டிக் கொண்டா கண்டிப்பா நிச்சயமாக ஆண்டவர் வந்து வல்லமை செய்வாரு. அந்த மனதுருக்கத்தோடு நம்ம மூலமாக வந்து அவர் வந்து வல்லமை அவங்களுக்கு செய்வாரு. அவங்க அற்புதங்கள் அவங்க காண முடிகிறது. அதாவது என்னன்னாக்கா 2019 ஜூலை 3 நான் இயேசுவை முகமுகமாக தரிசனம் பண்ணேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து 1 மணி நேரம் அவரை நான் பார்த்தேன். அவரை வந்து நான் உற்று பார்த்தேன், அவரோட முகத்தை பார்த்தேன். அந்த முகத்தில் ஒரு பிழையும் இல்லை, ஒரு கரையும் இல்லை, அந்த முகத்தில் கோபம் இல்லை, குற்றம் கண்டு பிடிக்காத கண்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு முகம் அவர்கிட்ட வந்து அந்த முகத்தில் வந்து ஒரு கொடூரம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முகத்தை நான் நேருக்கு நேராக முகமுகமா தரிசனம் கிடைச்சது எனக்கு. ஜூலை 3, 2019 இயேசு என்னோட முகத்தை பார்த்தாரு. எனக்கு வந்து அந்த முகம், அந்த ஒரு பார்வை, அவர் பார்த்த பார்வை எப்படி இருந்தது. பல நாள் தன் குழந்தையை காணாத போன ஒரு குழந்தையை கண்டு மகிழும் ஒரு தாயின் அன்பு போல அவ்வளோ சந்தோஷமா என்னை பார்த்த அந்த ஒரு பார்வை, நான் அந்த ஒரு பார்வையில என்னை நான் மை மறந்து போயிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் இங்கேயே இருந்துடவா ஆண்டவரே, எனக்கு இங்கே ரொம்ப நல்லா இருக்கு உங்க கூட இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அவரோட அன்பு என் உள்ளத்தில் அப்படியே பாய்ந்து வந்தது. அவர் சொன்னாரு, இல்லம்மா, இந்த உலகத்துல வந்து என்னோட அன்பை வந்து காண விரும்புகிறது மகளே. ஆனா என்னோட அன்பை வந்து வெளிப்படுத்த யாருமே இல்லை, என் அன்பை காண்பிக்க யாருமே இல்லை. இந்த உலகத்துல வந்து என் அன்பை, என் மனதுருக்கத்தை காண்பிக்க யாருமே இல்லை மகளே. அதனாலதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னை என் அன்பினால மனதுருக்கத்தின் ஆவினாலே நிரப்புகிறேன். உன்னை வந்து இப்படி நிரப்புகிறதுனால நீ மனதுருக்கத்தோடு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களோ என் அன்பு வெளிப்படும், என்னோட வல்லமையான கிரியைகள் அங்க வெளிப்படும். அதனாலதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தின் தேவனை நான் வந்து தரிசனம் பண்ண அந்த மனதுருக்கத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட அன்பு எனக்குள்ள வந்தது. ரோமன்ஸ் 5:5 படிப்போம். அல்லேலூயா. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். ஸோ இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கை நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்குது. அதனால நம்ம வெட்கவே படவே கூடாது. அவர் அன்பு, அவரோட மனதுருக்கத்தை நம்ம வந்து பெற்றுக்கொண்டு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் அற்புதங்கள் நடக்கும். அந்த மனதுருக்கம் வராத விட்டா அது நடக்கவே நடக்காது. அதனால வந்து நீங்க மனதுருக்கத்தோடு நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றவங்களோ நல் வார்த்தைகள் அவங்கள்ட்ட பேசுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு தேவன் இருக்கிறாரோ அற்புதங்கள் செய்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க, மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்ன தெரியுமா, நம்ம எந்த பகுதியில நம்ம போனாலையும் அற்புதங்கள் நடக்கும். எனக்கு அப்படித்தான் சொன்னார், நீ எந்த இடத்துல போ அந்த இடத்துல நான் உன் கூட வர அற்புதங்கள் நான் நடத்துறேன். ஏன்னா இயேசு வந்து உலக ரட்சகர், அவர் வானத்தையும் பூமியும் படிச்சவர். அவர் சொல்றாரு, உலகம் முடிவு பரியந்தம் நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு 2 பசங்க, 2வது பையன் வந்து 18 வயசு. அவங்க வந்து இந்து குடும்பத்துக்காரங்க, அவங்களுக்கு இயேசு பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா
கேள்விப்பட்டிருக்கிறாரு. இப்ப எப்படி தெரியுமா, இயேசு வந்து என்கிட்ட சொன்னாரு, என் அன்பை கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஆனா என் அன்பை காண்பிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அதனாலதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ என் அன்பை காண்பிக்க வேண்டும், உன் மூலமா நான் என் அன்பை காண்பிக்க வேண்டும். என்னோட மனதுருக்கத்தின் ஆவியை உன் மேல நிரப்புகிறேன். அதன் மூலமா நான் வந்து அடுத்த ஜனங்களுக்கு நீ வந்து ஜெபம் பண்றதுக்குள்ள நான் வந்து அற்புத கிரியைகள் நான் செய்வேன் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அந்த 2வது மகன் வந்து பைக் ஆக்சிடென்ட், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், பயங்கரமான ஆக்சிடென்ட். போனாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க 4 ஹவர் தான், 4 ஹவர்ல பையன் இறந்துடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த தாய்க்கு வேற அவங்க யாருமே கண்ணில் படல. என்னோட முகம்தான் அந்த தாய்க்கு தெரிஞ்சது. இது சத்தியமான விஷயம். இந்த நித்தியஜீவன் சபையில நடக்கிற உண்மை சம்பவங்கள் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா தேவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, என்கிட்ட வந்து எப்படி நான் ஊழியம் செய்யணும், நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு திட்டவட்டமா எனக்கு வந்து சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த தாய்க்கு என்னோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சது. உடனே ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இந்த மாதிரி என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, கால் 2 காலில் எலும்பு ஒடிஞ்சிச்சு, ஸ்பைனல்ல எலும்பு ஒடிஞ்சிச்சு, கை 2 ஒடிஞ்சிருக்கு, தொண்டையில அறுத்திருக்கு, வயிற்றுல அறுத்திருக்கு, தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. என்கிட்ட சொன்னாங்க 4 ஹவர் தான் டைம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தாய் சொல்றக்குள்ள என்ன அப்படியே வந்து மனதுருக்கத்தோட தேவன்கிட்ட மன்றாடி ஜெபம் பண்ணேன், பாரத்தோட ஜெபம் பண்ண, நான் புலம்பி ஆழ்ந்த, ஆண்டவரே நீங்க அற்புதங்கள் செய்யற தேவனாச்சே, நீங்க போங்க, மனம் எருங்கும், நீங்க போய் அந்த மகனை குணமாக்கும், சுகம் போடுங்க ஆண்டவரேன்னு. முதல் சர்ஜரி தொண்டைக்குள்ள, அந்த தொண்டையில வந்து ஒரு குழாய் போடணும், அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற சர்ஜரிங்களே பண்ணணும். 8 சர்ஜரி, மேஜர் சர்ஜரி. ஒவ்வொரு சர்ஜரியும் கரெக்டா ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண சக்சஸ்ஃபுல்லா வந்தது. 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து இப்ப வந்து அந்த வீல்ல சேர்ல வந்து நடந்துட்டு இருக்கிறாப்ல, அந்த ஸ்டாண்டிங் வீல்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாப்ல. ஸோ ஓரளவுக்கு வந்து இப்ப பையன் உயிரோட இருக்கிறாப்ல, நல்ல சுயநினைவோடு இருக்கிறாப்ல, ரிகவரி ஆயிட்டு இருக்கிறாப்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் வந்து உலக ரட்சகர். எந்த இடத்துல நீ போனாலையும் நான் உன் கூட வர, நீ அற்புதங்கள் வந்து காண்பாய், நீ ஜெபம் பண்ணி என்னோட அற்புதங்கள் காண்பாய். அடுத்தவங்களுக்காக நீ மனதுருக்கத்தோட நீ ஜெபம் பண்ணு. ஃபாஸ்டிங் இருந்து பண்ணுவேன், 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பண்ணுவேன். என் ஜனங்கள் சொல்வாங்க, ஏன் அடுத்தவங்களுக்காக இப்படி ஃபாஸ்டிங் பண்றியே, உன் உடம்பு கெடவுமே? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு உற்சாகத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, மனதுருக்கத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றதுக்குள்ள அது கிரியைகள் செய்யும், அவரோட வல்லமை அங்க கிரியைகள் செய்யும். ஸோ ஒருத்தர் வந்தாலே போதும், அவங்கள பத்தி, அவங்களோட கிரியைகள் காரியங்களை பத்தி ஆண்டவர் என் பக்கத்திலே இருந்து, இன்னார் இப்படித்தான் இருந்தாரு, இப்படித்தான் இருக்க போறாரு, அதுக்கப்புறம் இது நடக்க வேண்டியது வழி என்னன்றது கிளியரா சொல்லிடுறாரு. அதாவது நம்ம சொல்லனாக்கா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை சொல்லிட்டு அதுக்கு உண்டான வழியும் சொல்றாரு. அந்த வழி தான் அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துப்பாங்க. ஸோ அதனால வந்து நேரடியா முகமுகமா என்கிட்ட வந்து பேசுறாரு. அவர் என் பக்கத்துல நின்று இன்னார்கிட்ட இப்படி யாராவது தேடி வந்தா அவங்கள பத்தி எல்லாம் மொத்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. அதனால அந்த ஜனங்க சொல்லிட்டு போறாங்க, 100க்கு 100 உண்மை, நீங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஸோ இம்மிடியட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் நான் தேவனோட வசனங்கள் அவரை பத்தி வந்து பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிப்பேன். முதல்ல அவங்களுக்கு ஒரு அற்புத அடையாளங்கள் காண்பிப்பேன். ஏன்னா என் மூலமா அவர் வந்து கிரியை செய்கிறார். ஸோ அந்த மனதுருக்கம் தான், மற்றது எதுவுமே கிடையாது. அந்த மனதுருக்கம் இல்லைன்னா எந்த ஒரு அற்புதங்களும் நடக்க போறதில்லை. ஸோ தேவன் வந்து உலக ரட்சகரா இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து எந்த பகுதியில நீங்க போனா தேவை என்ன தெரியுமா ஜனங்களுக்கு? அது எனக்கு அழகா டீச் பண்ணியிருக்கிறாரு காடு. இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? ஜனங்க நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? முதல்ல வந்து வெறும் ரட்சிப்பை பிரசங்கிக்கிறது, இயேசு சுகம் கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்ற மக்களை அவர் வந்து தேர்ந்தெடுக்கல. வெறும் ரட்சிப்பை பிரசங்கிக்கிற மக்களை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கல. இப்ப வந்து ஏன்னா சுகம் ஹீனர் வந்து இந்த உலகத்துல எல்லாருமே நோயாளிகள் கிடையாது.
ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமே, அந்த ரட்சிப்பின் பிரசங்கம் வந்து எல்லாருக்குமே இலவசமா கிடைக்குது. ரட்சிப்பின் அவசியமே இல்லை. ஏன்னா எங்க போனாலே சபைகள் ஓப்பனா இருக்குது, பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு வரலாம். ஆனா இப்போ இருக்கிற தேவை என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு என்ன தேவை அது எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனை தேடிட்டு இருக்கிறாங்க, தேவனோடு உலாவுற ஒரு மனிதனை தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா, வல்லமையான கிரியை செய்கிற ஒரு நபரை வந்து தனக்குள் அடக்கி இருக்கிற ஒரு ஆணையும் பெண்ணையும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால என்கிட்ட வந்து சொல்றாரு, நீ தைரியமா நீ ஜெபம் பண்ணு, என் பத்தி சொல்லு, என்னோட அன்பை பத்தி சொல்லு. நான் உன் மூலமா நான் வந்து என்னோட கிரியைகளை நான் வெளிப்படுத்துவேன், என்னோட வல்லமைகளை வெளிப்படுத்துவேன், என்னோட அற்புத செயல்களை நான் வெளிப்படுத்துவேன். நீ மன துருக்கத்தோட ஜெபம் பண்ணி. ஏன்னா நான் அவங்க அற்புதங்கள் காணாவிட்டா அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. அதனால என்னோட அன்பை நீ வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் வந்து பேசுறக்குள்ள எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்குள்ளோ எனக்குள்ள அந்த ஒரு உள்ளத்துக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வருது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணோம், தேடி அனுப்பி விடுவார் வீட்டுக்கு. அவங்களோட தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்வார், இப்படி இருக்க போறாங்க, அடுத்தது நான் இது பண்ண போறேன்னு. ஸோ அதெல்லாம் என்னால பார்க்க முடியுது, உணர முடியுது. ஸோ உயிருள்ள தேவன் என்கிட்ட இருக்கிறார், நான் எப்படி ஊழியம் செய்யணும்ன்றது வந்து திட்டவட்டமா அவர் சொல்றாரு. ஸோ அதனால அவரோட கிரியைகள் வந்து அவர் வந்து என் மூலமா செய்யணும்னு அவரு விரும்புறாரு. ஸோ விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியை செய்ய ஒரு வல்லமையான தேவன் நம்ம கிட்ட இருக்கிறாருன்றது யாரும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. என்கிட்ட சொன்னாரு, உனக்கு லட்சக்கணக்கான ஜனம் ஒரே நாள்ல அனுப்ப மாட்டேன், நீ நினைக்காத, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உனக்கு அனுப்புவேன், ஒருத்தரா நான் உனக்கு அனுப்புவேன். அவங்கள்ட்ட என்னோட வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், என் அன்பை வெளிப்படுத்தணும். 1.5 வருஷத்துல சுமார் வந்து 20+ ஆத்மா ஆதாயம் என்னால பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தைரியமா ஆண்டவரோட அன்பை பத்தி சொன்னேன், அவரோட வல்லமையான கிரியைகள் பத்தி சொன்னேன். இது தாங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் என்னை தேடி ஜனங்க தேடி வராங்க. அவங்களுக்கு வந்து உண்மையா மனதுருக்கத்தோட நான் வேண்டி அழுது கண்ணீரோட பாரத்தோட, ஆண்டவரே இவங்களுக்கு வந்து நீங்க இறங்கும்னு சொல்லி நான் கேட்டு ஜெபம் பண்றதுனால அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது, அவங்க இறைவனை ஏத்துக்கிறாங்க, தேடி வராங்க. ஸோ இப்படிதான் ஆண்டவர் வந்து என்ன பயன்படுத்தினார் ஊழியத்துக்கு. அதாவது என்னன்னாக்கா, 2020 மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து மே 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து ஹோட்டல்ல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை டெல்லியில். அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனா, அந்த டைம்ல வந்து லட்சக்கணக்கான ஜனங்க இறந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குதுனாக்கா, இந்தியா வந்து வேர்ல்டே லாக்டவுனு. அதுல இந்தியாவில் வந்து ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இல்லை, டொமஸ்டிக் ஃப்ளைட் இல்லை, வெளியில கூட வர முடியாது, கர்ஃப்யூ போட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து எங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தரோட கூக்குரல் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு கூக்குரல் எங்க குடும்பத்துல கேக்குது, அது யாருன்னே தெரியல, என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, நீ 3 நாள் உபவாசம் இருக்கணும்னு சொன்னாரு. ஐயோ என்ன பண்றது? அந்த ஹோட்டல்ல தான் நாங்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு சுமார் 70 ஐட்டம்லாம் வரும். அங்க சாப்பிடுறது தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால வந்து 3 நாள் நீ உபவாசம் இருக்கணும்னு சொன்னாரு. ஸோ 3 நாள் உபவாசம் இருந்த, தண்ணி குடிக்கலாம்னு சொன்னாரு, ஏன்னா நான் டேப்லெட் சாப்பிட்றதுனால. ஸோ 3 நாள் உபவாசம் இருந்து அப்புறம் என்னோட நிலைமையை பார்த்து அவர் வந்து என்னையே தேடி வந்தாரு. என்னை தேடி வந்து அவரோட பரிசுத்த ஆவியினால என்னை நிறைத்தாரு, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. அவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சது மறுபடியும். ஸோ அதை பார்த்த உடனே அவர் வந்து என்னை வந்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவில் என்னை வந்து கூட்டிட்டு போனாரு, என்னை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். அங்க வந்து அவரை நான் தரிசனம் பண்ணேன், மறுபடியும் இன்னொரு தடவை தரிசனம் பண்ணேன். அவரை நான் பார்த்தேன். நான் எனக்கு வந்து அவரு என்னோட ஆத்மால அவரை நான் பார்த்தேன், என்னோட ஆவியில நான் அவரை பார்த்தேன். நான் மறுபடியும் நான் பார்த்தேன். அவரோட 9 வரங்களை நான் பெற்றுக்கொண்டேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். அதாவது என்னன்னாக்கா, யாருமே சொல்ல முடியாது, there is no one can tell me ஹெவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, யாருமே எனக்கு சொல்ல முடியாது பரலோகத்துல தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு, யாருமே எனக்கு சொல்ல முடியாது பரலோகத்துல இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து இந்த அபிஷேகம் பட்ட ஞானஸ்தானம், இந்த 9 வரன்கள், ஹோலி ஸ்பிரிட்டோட 9 வரன்கள்
வரங்கள் இதெல்லாம் சும்மா நீ யாருமே எனக்கு சொல்ல முடியாது. அதுக்கு ப்ரூஃப் நான் தான் அதுக்கு ப்ரூஃப். ஏன்னா ஐ ஹேவ் சீன் ஆல்மைட்டி காட் இன் ஹெவன். நான் ஆண்டவரை முகமுகமா சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரோட குரலை நான் கேட்டிருக்கிறேன். தேவகுமாரன் முகமுகமா நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவை பார்த்திருக்கிறேன். பரலோகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸை பார்த்திருக்கிறேன். மில்லியன்ஸ் ஆஃப் ரிடீம் பீப்புளை பார்த்திருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன் எல்லாத்தையுமே. அதுக்கு நான் தான் சாட்சி. அது எப்படி நீங்க சொல்லலாம் 9 வரங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட 9 வரங்கள் சும்மான்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பெற்றிருக்கிறேன். என் தேவனோட அன்பை நான் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். தேவன்கிட்ட நான் கேட்டேன். நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணணும்னு. போ என் அன்பை நீ வெளிப்படுத்துன்னு சொன்னார் பூமியில. நான் வந்து என்னோட ஆத்மா பேசுனது நான் பார்த்தேன். எஸ் காட் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு நான் தான் ப்ரூஃப். இதுக்கு வந்து நான் வந்து யாரும் நம்ப வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நம்புறீங்களோ விடுறீங்களோ அது எனக்கு தெரியாது. இட் இஸ் ஆக்டிங் இன் மை லைஃப் 100% இட் இஸ் இன் ஆக்ஷன். ஸோ அதுதான் என்கிட்ட அவர் அதுதான் எதிர்பார்த்தாரு. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவரோட அன்பை இப்ப நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரூஃப். நான் தான் ப்ரூஃப். அவரோட வார்த்தைகள் கொண்டு அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட வல்லமையான கிரியைகள் வந்து அவரோட மன துர்க்கத்தை வந்து ஜனங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்றதுக்குள்ள அவரு செயல்படுத்துறாரு. வல்லமையான காரியங்கள் செய்கிறாரு. இந்த ஒரு ரீசன் நான் எந்த ரீசனுக்காக அங்க வந்தேன்னு நீ போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொன்னாரு. நான் என்னோட ஸ்பிரிட் மேல போறது வருது. என்னால பார்க்க முடியுது, உணர முடியுது. இட் இஸ் இன் ஆக்ஷன். 100% ஆக்ட் ஆயிட்டு இருக்குது என்னோட லைஃப்ல. அதனால வந்து அது வந்து இது பொய்ன்னு சொல்லவே முடியாது. இப்ப பரலோக ராஜ்யம் என்பது வந்து பலவந்தப்படப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்பது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்குவார்கள். யூ ஹாவ் டு ஃபைட். You have to fight for everything. நீங்க வந்து எப்படி ஃபைட் பண்ணனாக்கா நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த வல்லமையான கிரியைகள் நானும் பார்க்கணும். நான் ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவரே நீங்க வாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. மனதுருக்கத்தோட பாரத்தோட நீங்க வந்து புலம்பி அனுப்புவது கண்டிப்பா நிச்சயமாக மனதுருக்கத்தின் ஆவி உங்களுக்கும் அவர் நிரப்புவாரு. உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அதனால வந்து அடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றதுக்குள்ளோ தேவனோட வல்லமை உங்க மூலமா வெளிப்படும். ஸோ அதனால வந்து நீங்க தைரியமா ஆண்டவர் பத்தி சொல்லலாம். அவருடைய அன்பை பத்தி சொல்லலாம். நீங்க ஒரு நல்ல வார்த்தை கொண்டு அந்த ஜனங்கள்கிட்ட நீங்க பேசணும். எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீ வந்து நல்ல வார்த்தை கொண்டு ஜனங்கள்கிட்ட பேசி அவங்களோட வேதனை வழியில நீ வந்து ஃபீல் பண்ணி மனதுருக்கத்தோட நீ ஜெபம் பண்ணு. நான் அவங்களுக்கு விடுதலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தர் மூலமாக தான் நம்ம வந்து அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மனதுருகம் வந்தாதான் நம்ம வந்து அந்த வல்லமைகள் நம்ம காண முடியும். அவரோட அன்பு வெளிப்படும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து person who have full of power and authority, almighty God, சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாயை போல ஒரு மார்புடையவர், ஒரு மனதுருக்கம் உள்ளவர். இப்போ அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட், அம்மா வந்து மனதுருக்கம், தயவு, அன்பு, பாசம் அந்த மாதிரி. அப்படி ஒரு ரெண்டும் கொண்டுதான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இந்த உலகில் ஈடுபடுகிறார். ஸோ ஒரு பக்கம் பராக்கிரமம், மற்றொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இலகிய மனசு. ஸோ இந்த மாதிரி தாயை போல ஒரு மார்புடையவர். பல நாள் தன் குழந்தை பசியா அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு பால் ஊட்டும் ஒரு தாயை போல ஒரு மார்பு. ஸோ அவ்வளோ அன்பான ஒரு தேவன் நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்னாடி வந்து சகலமும் நடுங்குகிறது. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறாரு. அப்படிப்பட்டவரோட மறுபக்கம் வந்து அவ்வளோ அன்பானவர், இலகிய மனதுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், தாயை போல ஒரு
மார்புடையவர். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கிட்ட இருக்கிறாரு. இயேசு வந்து மனதுருகிதான் நோயாளிகளை குணமாக்கினார், மனதுருகிதான் செத்தவங்களை வந்து எழுப்பினாரு, மனதுருகிதான் திரளான கூட்டத்துக்கு சில அப்பங்களும் மீனுகளும் போஷித்தாரு. அவரோட மனதுருக்கம் நம்மளோட பக்தினால் அல்ல, விசுவாசத்தினால் அல்ல, நம்மளோட மனதுருக்கத்தினாலதான் அவர் வந்து கிரியைகள் செய்கிறாரு. நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணாக்கா கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யோபு 42:10 படி யோபு தன்னோட சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாத்தினார், கர்த்தர் மாத்தினார். அதே மாதிரி தான் நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றவங்களோ நம்ம குடும்பத்தை அவர் வந்து பாதுகாப்பாரு. ஸோ அதனால மனதுருக்கத்தோடு அடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கலாத்தியன் 5:6 படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாதே, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்மளோட பக்தி கிடையாது, அவர் நம்மளோட பக்தியை பார்க்கல, நம்மளோட விசுவாசத்தை பார்க்கல, அவர் நம்மளோட மனதுருக்கத்தை பார்த்தாரு. நம்ம வந்து மனதுருகி அவங்களுக்காக ஜெபம் பண்றத பார்க்கறாரு. ஸோ அப்படி வந்து அவரோட அன்பை காண்பிக்க அவர் வந்து ஆவலாக துடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம தெய்வம். அவருக்கு பேரே வந்து ஏசாயா 9:6 படி அவர் வந்து வல்லமையா கிரியை செய்கிற ஒரு தெய்வம் என்று சொல்லி இருக்குது. இப்ப வந்து அவரோட மனதுருக்கத்தை நம்ம பார்ப்போம். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்குகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதாவது என்னன்னாக்கா, என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது, என் இரக்கமும் உன்னை விட்டு விலகாது, எல்லாமே உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 49 படிப்போம். 14-15 சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மளை வந்து மறக்கவே மாட்டாரு. தாய் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கவே மாட்டாரு. அதே நேரத்துல he can do anything and everything because அவர் வந்து எல்லாருக்குமே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் முன்னாடி வந்து வேதம் சொல்லுது வல்லமையானவர் பராக்கிரம காரியங்களை செய்கிறார். ஸோ அவர் வந்து மாம்சத்துல வெளிப்பட்ட பிறகு அவர் எத்தனை அற்புதங்கள் செஞ்சார் தெரியுமா? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு, மறைத்தவர்களை எழுப்பினாரு, கண் இல்லாதவங்களுக்கு கண் கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு காது கொடுத்திருக்கிறாரு, குஷ்டரோகிகளை குணமாக்கி இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. he can do anything, everything he can do. ஸோ அவ்வளோ ஒரு வல்லமையான தெய்வம். அதனால வந்து நம்ம பயப்படாத வந்து ஊழியம் செய்யலாம். மேத்யூ 28:20 படி மத்தேயு 28:20 அல்லேலூயா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இதுதான் எனக்கு அவர் டீச் பண்ணாரு. சோ நீ பயப்படாதம்மா, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன் கூடவே நான் இருப்பேன். ஏன்னா வல்லமையான தெய்வமாகிய நான், மனதுருக்கத்தின் தெய்வமாகிய நான் உன்னோட கூட தான் நான் இருப்பேன். ஸோ அதனால நீ பயப்படாத. என்னை பத்தி நீ வந்து எல்லாருக்குமே சொல்லு, என்னோட அன்பை பத்தி நீ சொல்லு. இன்னைக்கு கூட அது வந்து நடந்துட்டு இருக்கு. டுடே ஆல்சோ அவரோட அற்புதங்கள் என்னால பார்க்க முடியுது. ஐ கேன் see God. நான் ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? போன வருஷம் 2020 மார்ச் மாசம் வந்து ஆண்டவரோட தரிசனம் மறுபடியும் என்னோட ஆத்மா பரலோகத்துக்கு போச்சு. அவ்வளோ திரளான ஜனங்கள் வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஆண்டவர் வந்து அவரோட குரல் கேட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ சாக மாட்டாயின்னு சொன்னாரு. அதாவது ஜட்ஜஸ் 6:23 படி. ஸோ நீ சாக மாட்டாயின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. ஸோ அது யாரெல்லாம் படிக்கிறோமோ அவங்களுக்கு வந்து அவங்க
அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கணும், நீ சாக மாட்டான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் வந்து என் கூட பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட ரீசெண்டா எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு சகோதரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டக்குள்ளோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு பேர் வந்த ஒரு குடும்பம். அவங்க வந்து அவங்க அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அப்பாவும் அந்த மகளும் வந்தாங்க. என்னை பார்த்து வந்து ஒரு 5 விண்ணப்பங்களை கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணுங்க எனக்காகன்னு. ஆனா அந்த அப்பா வந்து ரொம்ப முரண்பாடா இருந்தாரு. கிறிஸ்துவ கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பம் வந்து கிறிஸ்துவல வந்து மாறி அந்த குடும்பம் வந்து இவங்களுக்கு நில விஷயத்திலும் சரி, பொருள் விஷயத்திலும் சரி, ஜுவல்லரிஸும் சரி, அவ்வளோ ஒரு ஏமாத்தி அவங்கள வந்து இப்போ கொடுக்குற அப்போ கொடுக்குறேன்னு சீட் பண்ணி ஒரு 15 வருஷமா அவங்கள ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த அப்பாவுக்கு வந்து அந்த கிறிஸ்துவ மதத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த மதத்துல இருக்கவங்க எல்லாம் பொய் பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் அந்த அப்பா வந்து உட்கார்ந்தாரு. சரி, இப்ப இந்த மகள் கிட்ட நான் வந்து என்னென்ன சொல்றாங்க அந்த விண்ணப்பெல்லாம் வாங்கிட்டு நான் வழக்கமா 3 மணிக்கு தியானம் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் ஆண்டவரோட பேசுவேன். ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரோட பேசுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து சரிம்மா நான் ஜெபம் பண்ணேன்னு அனுப்பி விட்டுட்டேன். ஒரு நாள் வந்து தியானம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ அவங்க வீட்டுல போய் நீ ஜெபம் பண்ணி ஹோலி வாட்டர் தெளிச்சுட்டு வான்னு சொல்றாரு. ஸோ மறுநாள் காலையில நான் போய் அந்த வீட்டில் வந்து ஜெபம் எல்லாம் பண்ணி தீர்த்தத்தை தெளிக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுல வந்து முதல் விண்ணப்பம் என்னன்னாக்கா, அந்த மகள் வந்து எம்எஸ்சி எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. அவங்க பேட்ச் ஃபுல்லு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு பாஸ்ன்னு சொல்லி. இந்த பொண்ணுக்கு தான் ரிசல்ட்டே வரல. இவ்வளவுக்கும் வந்து அவங்க அரசியல் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் தான் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது. அப்படி இருக்கிற பட்சத்துலயும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடி மிஸ்டேக்கா இருக்குது, இமெயில் ஐடி மிஸ்டேக்கா இருக்குதுன்னு 11 மாசமா ரிசல்ட் வராம ஒரு தடை, அவ்வளோ ஒரு சிக்கல். ஸோ ஆண்டவர் வந்து என்னை ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அது முதலாவது விண்ணப்பம், முதலாவது அதிசயம் அந்த குடும்பத்துல. நான் போயிட்டு வந்த பிறகு 24 மணி நேரம் கூட ஆகலைங்க. ஒரு நாளுக்குள்ளவே அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரா, நீ பாஸ் ஆயிட்டேன்னு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஸோ முதல்ல அந்த சகோதரி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் வந்து உங்களோட ஜெபம் கேட்டு எனக்கு அற்புதம் செஞ்சிட்டார் சிஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 11 மாசமா வராத ஒரு ரிசல்ட், இமெயில் ஐடியில அவ்வளோ தடையா இருந்தது, நான் இப்போ பாஸ் ஆயிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு. அப்ப நான் சொன்னேன், நீ முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லுமா, ஆண்டவரோட அன்பை பத்தி சொல்லு, அவரோட வல்லமை பராக்கிரமத்தை, அவரோட வல்லமையை பத்தி சொல்லு, அவரோட அதிசயங்கள் பத்தி சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தக்குள்ளோ இவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. யூஸ்வலா அவங்க அப்பா யார் வீட்டுக்கு வந்தாலையோ கிறிஸ்துவ மதத்துக்காரங்க பார்த்தா அவ்வளோ எரிச்சலா பேசுவாராம். அவங்க அப்பாட்ட இந்த மகள் சொல்றாங்களா, இந்த மாதிரி அவங்க வந்திருந்தாங்க, யார் வந்தாங்கோ, அந்த கிறிஸ்துவ அம்மா வந்தாங்களா, அவ்வளோ அன்போட அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். ஸோ அதாவது என்னன்னாக்கா, நான் அவருக்கு அந்த அப்பாவுக்கு வந்து கிறிஸ்துவோட அன்பை தான் முதல்ல நான் புரிய வச்சேன். அந்த வீட்டுல ஒரு அற்புதம் நடந்தா தான் அவங்க நம்மளோட உண்மையான மெய்யான தெய்வத்தை வந்து அவங்க நம்புவாங்க. அந்த நம்பிக்கை வரணும், முதல்ல அந்த நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரசங்கம் பண்ணலாம், நீளமான மெசேஜ் கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த தெய்வத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த இயேசு இப்போ கூட அந்த ஒரு அற்புதமா மூலமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கு. ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணா நீங்க வந்து அவரோட மிராக்கிள்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணி அவரை வந்து மறுதளிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. நீங்க அவரை ஏத்துக்கிறது, நீங்க ஏத்துக்காதது, இட் இஸ் அப் டு யூ. ஏன்னா நீங்க வந்து நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆண்டவர் சொன்னாலே பரிகாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, இவங்க ஏதோ கதை கட்டி பேசுறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் தான் அதுக்கு சாட்சி, நான் தான் அதுக்கு ப்ரூஃப். நான் இப்ப கூட என் தெய்வத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஏசப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு நாள் நீங்க பரிகாசம் பண்ணுவீங்க? நீங்க உங்களுக்கு வந்து விடுதலை வேணும்னாக்கா ஆண்டவரை தேடி வாங்க, அவங்களோட அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அவரோட அதிசயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் பாவத்திலே இருக்க போறேன்னா தயவு செஞ்சு நீங்க பாவத்திலே வாழ்க்கை முழுதும் இருங்க. தி மோஸ்ட் மிசரபிள் பாத் இன் தி ஹோல் லைஃப் என்ன தெரியுமா? நரகம்.
அவ்வளவுதாங்க. ஒண்ணு ஹெவன் இல்லைன்னா ஹெல். இது ரெண்டு சாய்ஸ் வந்து நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் முடிவு எடுக்கணும். அந்த டிசிஷன் நீங்க தான் எடுக்கணுமே தவிர நான் கிடையாது. தெய்வம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அவர் உயிரோட இருக்கிறார். எத்தனை நாள் அவர் சிலுவையில தொங்கிட்டு இருப்பார் சரி தெரியுங்களா? கண்டிப்பா கிடையாது. 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு வந்து உயிரோட இருக்கிறார். நான் பார்த்த அந்த இயேசு, நான் ரசிச்ச அந்த இயேசு, நான் ருசித்த அந்த இயேசுவின் அன்பை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும்ன்றதுதான் என்னோட கடமை. அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் வந்து அன்பானவர், அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாரு. முதல்ல வந்து மனதுருக்கமானவர் அவரு, சர்வ வல்லமை உள்ளவர். இது ரெண்டும் கலந்துதான் அவரு அன்பான தெய்வமா இருக்கிறாரு. அன்பு நமது பக்கம் இருக்கும் பொழுது நமக்கு கவலையே வேண்டாம், நம்ம யார பக்கம் பத்தியோ யோசிக்கவே வேண்டாம். நீங்க தைரியமா தாராளமா அவரோட அன்பை பத்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களை தெருவில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுங்க, உங்களோட நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க எங்கெங்க போறீங்க அந்த இடத்துல எல்லாம், உங்களோட கிராமத்துல, நகரத்துல, டவுன்ல எங்க போறீங்க அங்கெல்லாம் சொல்லுங்க. இயேசுவோட அன்பை பத்தி சொல்லுங்க. கவலையோட வேதனையோடு வரவங்கள்ட்ட மனதுருகி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனதுருக்கத்தினால அதன் மூலமா ஆண்டவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து வல்லமையான கிரியைகள் வந்து நம்ம மூலமா செய்வாரு. அற்புதங்கள் அவங்க காணும் பொழுதுதான் இயேசுவே அவங்க நம்புவாங்க. இதுதான் ப்ரூஃப். இது விட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அதனால சும்மா பிரசங்கம் பண்றேன்னு 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் ஜனங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணிட்டே இருந்து அவங்க வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ, எந்த கஷ்டத்துக்காக வந்தாங்கன்றது வழியே சொல்லாம அவங்கள அனுப்பி விடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அவங்களுக்கு வந்து ஆக்ஷன், விடுதலை கொடுங்க. முதல்ல வந்து செயல்படுத்துங்க, அற்புதங்களை காண்பீங்க. அப்பதான் தேடி வருவாங்க, நம்புவாங்க, இயேசுவை நம்புவாங்க. வேதம் எப்படி எல்லாம் சொல்லி பாருங்க. நெஹெமியா 9:17, சங்கீதம் 86:15, 103:8, 114, 116:5, 145:8, ஜோயல் 2:13, இத்தனை வசனமும் ஆண்டவரோட மனதுருக்கத்தை பத்தி பேசியிருக்கு. அவர் மனதுருக்கம் கொண்டுதான் எல்லா நோயாளிகளையும் அவர் வந்து விடுதலை ஆக்கினார், சுகம் கொடுத்தாரு. மனதுருக்கம் கொண்டுதான் விடுதலை கொடுத்தாரு. கண்ணை இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, காது இல்லாதவங்களுக்கு காது கேட்க வச்சாரு. அவர் மனதுருகித்தான் மருத்துவர்களை எழுப்பினாரு. ஸோ இவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள் வந்து அவர் செய்திருக்கிறாரு. அவர் வல்லமையான தெய்வம். ஸோ இது வந்து நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்றது ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. ரோமன் 8:30 சொல்றபடி தேவன் நமது பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு விரோதமா வரவங்க யாருமே கிடையாதுங்க. அதனால உங்க பக்கத்தா தேவன் இருக்கிறாரு. தைரியமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட அன்பை பத்தி சொல்லுங்க, மனதுருக்கத்தை பத்தி சொல்லுங்க. உன்னுடைய அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனை வந்து நீ உண்மையா நேசிக்கிறதுனால உன்னோட மனதுருக்கம் அங்க வெளிப்படும். ஸோ அதுதான் நீ வந்து காட்டணும். உன்னோட மனதுருக்கத்தை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். நீ அடுத்தவங்களுக்காக நீ எப்படி ஜெபம் பண்ண போற, நீ உண்மையா ஊழியம் செய்றியா இல்லையான்னு பாக்குறதுக்குள்ளோ அவர் எப்படி என்ன டெஸ்ட் பண்றாருனாக்கா, அடுத்தவங்களுக்காக நான் சின்சியரா மனதுருகி ஜெபம் பண்றேனான்னு பாக்குறாரு. ஸோ ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி நீங்களும் மனதுருக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த மனதுருக்கத்தின் மூலமாக சில விஷயங்கள், சத்தியங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வழியில வேதனையில யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க முதல்ல செய்ய வேண்டியது மனதுருக்கத்தோடு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அது எங்களுக்கு புரிய வச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்க மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்றது மூலமா ஆவியானவரே உங்களோட மனதுருக்கம் அங்க வெளிப்பட்டு உங்களோட வல்லமையான கிரியைகள் அங்க காண முடியுது, நாங்க பார்க்க முடியுது, அற்புதங்கள் காண முடியுது. இப்படி ஒரு தெய்வம், மனதுருக்கத்தின் தெய்வம் எங்க கூடவே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை தொடர்ந்து நீங்க வழி நடத்தி போறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட்.